இன்றைக்கி நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வசனத்தை தியானிக்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறந்தருளுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைப்படுங்க, உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இது அநேகருக்கு பிரோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 12:10 சொல்கிறது. அதில் முக்கியமாக ஒரு வரத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது வசனத்தில் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிதலும் அப்படின்னு இருக்கு. குறிப்பாக வரங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த வரங்கள் எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறிப்பாக வரங்கள் இதில் 9 வரங்கள் இருக்குது. அந்த 9 வரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். சரிங்களா? ஒன்று பேசுகிற வரம் அப்படின்னு ஒன்று குறிக்கலாம். ஒன்று அற்புதங்களை செய்கிற வரம் அப்படின்னு குறிக்கலாம். இன்னொன்று ஞானத்தை அறிவை உணர்த்துகிறதான வசன வரங்கள் அப்படின்னு நம்ம குறிக்க முடியும். அதில் தீர்க்க தரிசனம், வியாக்கானம் இதெல்லாம் தனியாக, அது 3 தனியாக வரும். இந்த மாதிரி 3 வகையாக நம்ம பிரிக்க முடியும். இதை பற்றி நம்ம நிறைய செய்திகளும் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கடைசி காலத்தில் தேவைப்படுகிற ஒரு வரம், அதுதான் ஆவிகளை பகுத்தறிதல். குறிப்பாக பவுல் சொல்லும்போது தீர்க்க தரிசன வரத்தை நாட சொல்கிறார். கண்டிப்பாக தேவை. ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சபை கெட்டு போகும், அது உண்மை. ஆனால் வரத்தில் மிக முக்கியமாக இப்போ தேவைப்படுகிற மிக முக்கியமான வரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிகளை பகுத்தறிதல் வரம் கண்டிப்பாக தேவைப்படுது. இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல நம்ம கேட்குறது, நாங்கள் தெரியாதனமாக இந்த உபதேசத்தில் விழுந்துட்டோம், நாங்கள் இவரை தெரியாமல் இவரை ஊழியக்காரராக ஏற்றுக்கொண்டோம், தெரியாமல் அந்த சபைக்கு நாங்கள் போயிட்டோம், சரியாமல் இந்த தீர்க்க தரிசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், கடைசியில் பார்த்தா அது கள்ள தீர்க்க தரிசனமாக இருக்குது, அந்த சபையில் எங்களுக்கு வசனம் கிடைக்கல, இப்போ நாங்கள் வீட்டுக்கு எங்களை ஏற்றுக்கொண்ட அந்த ஊழியக்காரரை பார்க்குறோம், அவர் கள்ள போதகராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஏமாந்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? இவங்க யாருமே கெட்டவங்க கிடையாது. இவங்க யாருமே ஒரு சில விஷயங்களை அறியாதவர்கள், அவ்வளோதான். அறியாமல் ஏமாந்தவங்க தான் இவங்க எல்லாரும். என்னத்தை அறியாமல் ஏமாந்தாங்க அப்படின்னா, வந்திருக்கிறவர் யார் அப்படின்னு தெரில, வருகிற உபதேசம் என்ன, சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் என்ன, இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. நம்ம வேணால் இதுக்கு ஒரு சால்ஜாப் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஐயோ அவங்களே ஆவியில் வளரல, அவங்க சாதாரணமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, சபைக்கு போயிட்டுருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம இதெல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும், இந்த மாதிரி ஊழியக்காரங்க தான் ஏமாத்துறாங்க. உண்மை, ஊழியக்காரர்கள் ஏமாற்றுகிறார்கள், அல்லது விசுவாசிகள் ஏமாற்றுகிறார்கள், சக ஆவிக்குரியவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லா காலத்திலும் இருக்குது. அதாவது நீங்கள் கமாலியல் சொல்லும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்கிறாரு, அந்த காலத்திலேயே ஒருவன் எழும்பி உபதேசத்தில் அநேகரை ஏமாற்றினான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, எபேசு சபைக்கும் சர்தை சபைக்கெல்லாம் சொல்லும் போது ஆவியானவர் சொல்கிற வசனம் என்ன ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அவங்க உபதேசத்தில் விழுந்து போனாங்க, நீ இந்த உபதேசத்தில் விழாமல் இருக்கிற அந்த உபதேச பிரச்சனை அந்த காலத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு இடத்துல சொல்கிறார், அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து கண்டறிந்ததை. அப்போது அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டு அப்போஸ்தலர் அல்லாதவங்க வந்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறார், யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டம். ஸோ எல்லா காலத்திலும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, எல்லா காலத்திலும் இது நடக்க தான் செய்யுது. அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும், இதான் முக்கியம். பொதுவாகவே நான் நம்புகிறது என்னென்னா, ஏமாற்றுக்கிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆயிட்டீங்கன்னா ஏமாத்துறவன் இருக்க போகிறதே கிடையாது, அவ்வளோதான். நாம் ஏமாறுகிறவர்களாக இருக்கிறோமா? மாம்சத்தின்படி பல இடங்களில் நாம் ஏமாறத்தான் செய்கிறோம். மனுஷனை நம்புகிறோம், பல இடங்களில் அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை நம்புகிறோம், பல இடங்களில் நம்ம நினைக்கிற எதிர்காலத்தை பற்றின காரியங்களாக சொல்லும் போது, அப்போ இது நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை நம்ம நம்புகிறோம். உண்மையிலேயே நாம் ஏமாறாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சபைகளுக்குள்ளே தேவைப்படுகிற மிக முக்கியமான வரம் எது அப்படின்னா, ஆவிகளை பகுத்தறிதல். இந்த ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னா என்ன, இதை எப்படி நாம் பகுத்தறியறது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதான் இன்றைக்கி ஒரு வேத பாடம் மாதிரி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன்,
அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. நம்ம இதை பற்றி நிறைய இடத்துல எடுத்துருக்குறோம். ஆனால் உண்மையிலேயே இதில் இருக்கிற இன்னொரு சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுது அது சர்ப்பத்தை போல பேசினது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்குறதுக்கு ஆட்டுக்குட்டி, ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் யாருன்னா சர்ப்பம். இப்போ நீங்கள் வந்து நின்று பேசினா மட்டும்தான், அது சத்தத்தை மட்டும் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், அது சர்ப்பம்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் பெரும் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அது வெறும் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், நிறைய ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள், நிறைய கிறிஸ்தவ வியாபாரிகள் இருக்கிறார்கள். நான் சொல்கிறது உலக பிரகாரமாகவே கிறிஸ்தவ வியாபாரிகள், நான் ஊழியர்களில் இருக்கிற வியாபாரிகளை சொல்லவில்லை, உலக பிரகாரமாகவே கிறிஸ்தவ வியாபாரிகள் நிறைய வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை போல பேசுவாங்க. கிறிஸ்தவத்தினுடைய வசனத்தை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நுழையும் போதே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படிம்பாங்க. நம்ம அந்த பிரைஸ் தி லார்ட்னு சொன்ன உடனேயே நம்ம 50% அவங்க நம்ப தொடங்கிடுவோம். ஏன்னு சொன்னால் அவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாங்க, நம்ம ஆவிக்குரியவங்க அல்லேலூயா சொல்கிறாங்க. அப்பயே நம்ம இருதயம் அவங்க பக்கம் திரும்ப தொடங்கிடும். ஆனால் அதுக்கு அப்புறம் அவங்க பேசுகிற வார்த்தைகளை நிதானிக்க தவறிவிடுவோம். அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இவங்க வந்து நிற்கிறவங்க யார் நிற்கிறா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே சர்ப்பம். இவங்க யார்? இவங்க வந்து பட்சிக்கிறவங்க, இவங்க வந்துட்டு ரொம்ப ஆபத்தானவங்க. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு கிறிஸ்தவத்தை போல, கிறிஸ்தவர்களை போல இருப்பாங்க. இவங்களுடைய சத்தத்தை வச்சு நிதானிக்க தெரியணும். அந்த நிதானிக்க தெரிகிறதுக்கு தான் உங்களுக்கு எது தேவைன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வரமாகிய ஆவிகளை பகுத்தறிதல் அப்படிங்கிற வரம் வேணும். இந்த வரம் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து நிற்கிறது சர்ப்பமா, வந்து நிற்கிறது ஆட்டுக்குட்டியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் அதை ஆட்டுக்குட்டினே நினச்சிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் கிறிஸ்தவர்களிடத்தில் ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள்னு பேர் சொல்லிக்கிட்டு எத்தனை வியாபாரிகள் நம்மளை ஏமாற்றி இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்னு சொல்லி உங்களை எத்தனை விசுவாசிகள் கூட ஏமாற்றி இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏமாந்த பிறகு நான் அவங்கள ரொம்ப நம்பினேங்க. உண்மைதான், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏமாற்றுகிறவர்கள் வெறும் கிறிஸ்தவத்துக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியேவும் இருக்காங்க. அவங்க வெளியே எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் அவங்கக்கிட்ட ஏமாற மாட்டோம். நம்ம அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிடுவோம். அதே நேரத்தில் கிறிஸ்தவங்கன்னு சொல்லும் போது அந்த ஜாக்கிரதை தன்மை நமக்கு கொஞ்சம் குறையும். ஏன் குறையும்? பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு நம்ம ஆளில் ஒருத்தர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துடும். அப்படி வந்து நின்ன உடனே நாம் அவங்கள ஆட்டுக்குட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் உங்களுக்குள் வந்து நிற்கிறவன் ஆட்டுக்குட்டியா சர்ப்பமா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரம் இருந்தால் வந்து நிற்கிறது ஆட்டுக்குட்டியா அல்லது சர்ப்பமான்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, யூதாஸ் வந்து நிற்கிறார். யூதாஸ் வந்து நிற்கும் போது எல்லாரும் யூதாஸை ஆட்டுக்குட்டியாக தான் பார்க்குறாங்க. அத்தனை பேரும் நிற்கிறாங்க, பந்தியில் உட்காந்துருக்கிறாரு, எல்லாரும் அவரை ஆட்டுக்குட்டியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவனை சர்ப்பமாக பார்க்குறாரு. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது அவருக்கு தெரிகிறது. அவர் சொல்கிறாரு, நீ போய் செய்கிறதை துரிதமாய் செய். அப்போ கூட இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்களா? வசனம் சொல்லுது, அவர் ஏதோ பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார் என்றோ அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்லுகிறார் என்றோ இவர்கள் நினைத்து கொண்டார்கள் வசனம் சொல்லுது. ஆனால் அவன் தான் காட்டி கொடுக்கிறவன். அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் காட்டி கொடுத்த பிறகு தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது இவன் தான் சர்ப்பம் அப்படின்னு. நமக்கு ஒரு விஷயம் நடந்த பிறகு எல்லாருக்கும் தெரியும் போது நமக்கு தெரியும், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து உட்காரும் போதே அவன் யார்? அவன் உட்கார்ந்துருக்கிறவன் ஒரு சர்ப்பம். அதே நாத்தான்வேல் வரும்போது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ நமக்கு தெரியுது வந்து நிற்கும் போதே யார் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனா, காட்டி கொடுக்கக்கூடிய வலு சர்ப்பமா. இதுக்குத்தான் அந்த ஆவிகளை பகுத்தறிகிறது நமக்கு வேணும். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு இருந்தால் முதலாவது நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் இப்போ நம்ம வந்து அவரை கடவுளை தான் பார்க்குறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு அவர் தான் தேவன், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு உலக பிரகாரமாக சாதாரணமாக இதை ஒரு சம்பவமாக பாருங்கள். இது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 12 பேரை வேலைக்கு வச்சுருக்கிறார். நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியே கொஞ்சம், இது ஒரு கற்பனை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. இப்போ அவர் 12 பேரை வேலைக்கு வச்சுருக்கிறார். வேலைக்கு வச்சுருக்கும் போது இந்த 12 பேரில் ஒருத்த மோசமானவன். அந்த மோசமானவனை இந்த 12 பேரோடைய தான் அவர் உட்கார வச்சிருக்கிறார். எல்லார மாதிரி தான் அவர் இருக்கிறான். ஆனால்
இந்த 12 பேரில் அந்த ஒருத்த மோசமாக இருந்ததுனால லிட்ரலாக பாருங்கள், நான் சொல்கிறது சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை ஒரு ஓனராக, ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஓனராக கீழே வேலை செய்கிற 12 பேராக பாருங்கள். அப்படி சொல்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவர் தேவன், அதெல்லாம் உண்மை. அதில் நான் ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஆர்கனைசேஷனை நம்பி சேர்த்தாச்சு. 11 பேர் நல்லவன் வேலை செய்கிறான், ஒரே ஒருத்த சர்ப்பமாக இருக்கிறான். அந்த ஒருத்த என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு ஆர்கனைசேஷனையே செதறி போக பண்ணிட்டான். க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஆர்கனைசேஷன் க்ளோஸ். அது மட்டும் இல்லை, அவன் அந்த ஓனரையே சாவடிச்சிட்டான் பாருங்க. ஓனரையே காட்டி கொடுத்துட்டான். ஓனரும் சிலுவையில் அறையப்பட்டார், ஓனர் செத்துட்டார். இப்போ நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன். நம்முடைய தேவனுக்கு நமக்கு தெரியும், அவருக்கு இதை அவன் பண்ண போகிறான்னு தெரியும். எல்லாம் கரெக்டாக தான் அவர் பார்த்து அவரே தான் சொல்லி அனுப்புகிறார். நான் இப்போ அந்த வரல, இன்னொரு ஆங்கிளில் இப்போ நம்மளாக இருக்கிறோம். நம்ம இப்படித்தான் நிறைய பேரை நம்பி இருக்கிறோம். நிறைய பேரை நம்பி சர்பத்தை உள்ளே விட்டுட்டோம். உள்ளே வந்தது நிறைய பேருடைய குடும்பத்தையே காலி பண்ணிருச்சு. உள்ளே வந்தது நிறைய பேருடைய வியாபாரத்தை காலி பண்ணிருச்சு. உள்ளே வந்தது நிறைய பேரை சாகடிக்கவே செஞ்சிருச்சு. அவன் பண்ணதனுடைய விளைவு வியாபாரம் நஷ்டமாகி குடும்பம் பிரிஞ்சு போய் கடைசியில் தற்கொலை பண்ணி செத்தவங்களாக இருக்காங்க. உள்ளே கொஞ்சம் டீப்பாக உள்ளே ஆராய்ச்சி பாருங்கள். அவங்க யாராவது ஒருத்தனை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுருப்பாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே விட்டு நடுத்தருவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்க விட்டாங்க? நம்பினாங்க. நம்பிக்கை யார் மேலே? சர்பத்தின் மேலே. ஆனால் வந்து நின்னது ஆட்டுக்குட்டியின் போர்வையில். இதுக்கு தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களை சுற்றிலும் நிறைய சர்ப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை ஆட்டுக்குட்டிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏமாற்றப்பட்ட பிறகு உணர்வடைகிறதுல பிரயோஜனமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாந்து எல்லாம் போன பிறகு கர்த்தர் பார்த்து கொள்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தப்பு செஞ்சவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. அப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. தாழ்த்தப்பட்டவனுக்கு அல்லது ஏமாற்றப்பட்டவனுக்கு, எளியவனுக்கு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவரே என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்க, அதே வேளை சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்றார். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? எல்லாரையும் நம்பி 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 ஒரு தடவைக்கு 2 தடவை 2 தடவைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் 3 தடவை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன். ஒரு தடவை ஏமாந்தேங்கிறது நியாயம், 3 தடவை நான் ஏமாந்துட்டேன். முதல் தடவையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வர வேண்டாமா? பார்க்கும் போதே தெரிய வேண்டாமா இவன் ஏமாத்துவானா ஏமாற மாட்டானா? சிலர் பேசுகிறத வச்சு. எனக்கு ஒரு தாயாரை தெரியும். அந்த தாயாரோடு கூட நான் பழகின நாட்களில் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் பேசும்போதே அந்த மனுஷனை குறித்து ஒரு 50% அவங்க சொல்லிடுவாங்க. தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, இவன் பேச்சே சரியில்லடா, ஆனால் அவங்க நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. இது எத்தனையோ பெரியவங்களுக்கு அனுபவத்தில் வருது. 50 வருஷம் 60 வருஷத்தில் அனுபவத்தில் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் கூட ஒரு அரசியல் தலைவரை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது, இந்நேரம் அவர் மட்டும் இருந்திருந்தார்னா இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார். காரணம், அவருக்கு இருக்கிற அனுபவமே வேறுனாங்க. இது அனுபவத்தில் வருவது. அந்த பார்த்த உடனே ஒருத்தர் நல்லா பேசுவான், இல்லை இவங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்குது. அவன் வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிப்பாங்க. ஒரு சிலர் பார்வைகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒரு சிலர் அவனுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள் இருக்கிறது சர்ப்பமானு கண்டுபிடிக்கணும்னா உனக்குள் இந்த வரம் கண்டிப்பாக அவசியம். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை கட்டளையிடுங்க. ஏன்னா இங்கே இருக்குது, அவனுக்கு பகிர்ந்து அளிக்கிறார்னு இருக்கு. இது உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காக கேளுங்க, இது உங்களுக்காக கேளுங்க, அநேகருக்கு பிரயோஜனமாக கேளுங்க. உங்கள் சபையில் இப்படிப்பட்டதான சர்ப்பத்தை நீங்கள் வெளில விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இந்த வரம் அவசியம். இந்த கடைசி காலத்தில் நிறைய ஊழியக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட்டாக இருக்கிறார்கள். நான் பார்த்த ஒரு சில ஊழியர்களை பார்க்கிறேன். இன்னசென்ஸ் என்ன? இன்னசென்ட் யார் எந்த எதை சொன்னாலும் நம்பக்கூடியதான ஒரு சுபாவம். நம்பி அது இடம் வாங்குறதுலையாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுலையாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு வேறு ஏதோ ஒன்றில் கொண்டு போயிட்டு பணத்தை கொடுக்கறதுலையாக இருக்கட்டும், அவங்க சொன்னாங்கன்னா உடனே நம்பி கொடுத்துட்டு அவங்க ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்ட பிறகு புலம்புறது, இவங்க இப்படி ஏமாற்றுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ரொம்ப நம்பினேன். அவங்க கூட பார்க்குறதுக்கு ஊழியக்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க, கிறிஸ்தவங்க. எஸ், ஏன் அவனை பார்த்தோட உனக்கு தெரியல? அவன் ஏமாத்துகிறவன் உனக்கு பார்த்தோன்னே ஏன் தெரியலனா, உங்ககிட்ட மிஸ் ஆகுறது என்னது? அந்த வரம். அந்த வரத்தை கேளுங்க. நீங்கள் அந்த வரத்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் உட்காந்து அந்த ஆள்கிட்ட பேசும்போதே ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்துறதுக்கு பல வழி இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் சொல்கிறத சொல்வேன். சிலரோட உட்காந்து பேசும்போது ஆண்டவர் ஒரு விதமான எரிச்சலை உண்டாக்குவார். அவங்களோட உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், ஸ்பிரிட்டில் இரிட்டேஷனாக இருக்கும். இப்படி யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் இவங்க உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலரோட பேசும்போது
அழகாக ஆண்டவர் உணர்த்துவார். அவங்க வெறும் உலக பிரகாரமாக மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வேலையே இருக்காது. அவங்க பேசுகிறதெல்லாம் பணத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, எதை வாங்கலாம், எதை விற்கலாம், இதை பற்றி மட்டும் பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், அவங்ககிட்ட உட்காராத, நீ எந்திரிச்சு போ, உன் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அவன் பாதிப்பை உண்டாக்குவான். ஒரு சிலர் மாம்சத்தை குறித்து அதே வேளையில் ஒரு சிலரோடு நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய விதத்தை மட்டும் பேசுவாங்க. அவங்க பேசும்போதே உங்கள் ஆவியில் ஒரு களி கூறுதல் இருக்கும். அவங்க பேசும்போது உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க பேசும்போது ஒரு விதமான தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடும். உங்களை அறியாமலே நீங்கள் ஆவியில் சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துகிறதான சுபாவங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன் அவங்கள நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு சிலரை எனக்கு என்னமோ தெரியலங்க, அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. சம்டைம்ஸ் ஆவியானவர் உணர்த்துவார் உங்களுக்கு. எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது தப்பு, நான் அதை சொல்ல வரல. ஒரு சிலரை பார்க்கும்போது மாத்திரம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு ஃபீல் வரும். அதான் ஆவியை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்தி கொண்டு சில சர்ப்பங்கள் வரும். இப்போ பாருங்கள், யோவான் ஸ்நானகனை பார்க்க எல்லாருமே வராங்க, ஞானஸ்நானம் எடுக்க வராங்க, நிறைய பேர் வராங்க. வரும்போது அத்தனை பேரையும் அவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். எத்தனை பேர் எப்படி வரான் தெரியுமா? இவெல்லாம் சர்ப்பத்தினுடைய சுபாவத்தோடு வரான். சரி, எடுத்து வச்சுப்போம், ஞானஸ்நானத்தை எடுத்து வச்சுப்போம், எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறா, எதுக்கு இருந்தாலும் எடுத்து வச்சுப்போம், நாளைக்கு நல்லா ஆனாலும் சரி போன. இது விரியன் பாம்பு குட்டிகள். விரியன் பாம்பு குட்டின்னு அவன் தான் சொல்கிறான். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து வர்றார். இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது மாத்திரம் எப்படி அவனுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு தெரியுது? இவ்வளோ பேரை பார்க்கும்போது சர்ப்பத்தின் குட்டின்னு தெரிகிற அவனுக்கு அந்த இடத்துல ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும் எப்படி அது ஆட்டுக்குட்டின்னு தெரியுது? இதுதான் ஆவிகளை பகுத்தறிது. அங்கே வர்றவங்களுக்கு இயேசுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இயேசு ஒன்றும் எல்லாரை விட டிஃப்ரெண்ட்டாக வான தூதர்கள் சேனையோடு கூட 24 மூப்பர்கள் வணக்கமாய் விழுந்து 4 ஜீவன்கள் அவரை போற்றி பாட அவர் நடந்து வந்தாரா? அப்படிலாம் கிடையாது. வெரி கேஷுவல். அத்தனை பேர் எப்படி வந்தானோ அப்படி தான் இயேசு வந்தார். இன்னும் சொல்ல போனால் நிறைய அதிகாரிகள் வரும்போது ரொம்ப படடமாக வந்திருப்பாங்க. பரிசேயர் சதுசேயர் வரும்போது வேறு மாதிரி வந்திருப்பாங்க. இவர் ரொம்ப கேஷுவலாக ஒரு சாதாரணமான மனுஷனாக வராரு. ஆனால் அவரை பார்த்தோன்னே ஆவியில் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. இதுதான் ஆவியை பகுத்தறிகிற வரம். இது இப்போ கடைசி காலத்தில் சபைகளில் அவசியம் தேவைப்படுகிறது. ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வரத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஏன்? சபையில் வரக்கூடிய ஆத்மாவாக இருக்கட்டும், வரக்கூடிய காணிக்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் ஆண்டவர் விலையேற பெற்றதாக உனக்கு தரார். ஆத்மா அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது, உங்களை நம்பி தராரு. நீங்கள் சில பாம்பு குட்டியை உள்ளே ஏற்றிடுறீங்க, அது கொண்டு போயிடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அவன் நம்பி விட்ட. ஏன் விட்டீங்க? உங்களுக்கு தெரியணும் வந்திருக்கிறது பாம்பு குட்டின்னு சொல்லி. நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் ஏமாந்ததுக்கு பார்த்தீங்களா, விட்டுட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணுமே. எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் அந்த சர்பத்தின் கையில் கொடுத்துருப்பீங்க? அப்போ நீங்கள் ஒரு ஊழியக்காரனையோ அல்லது யாரையோ வீட்டுக்குள்ளே ஏற்றும் போது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதையும் தாண்டி உங்களுக்கு ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. அது சபையில் ஒவ்வொருத்தரும் கொண்டு கொடுக்க வைக்கிறார் ஆண்டவர். விசுவாசிகள் அல்ல, விசுவாசிகளை ஏவி கொடுக்க வைக்கிறது பரலோகம். அப்படி பரலோகம் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை அசால்ட்டாக நீங்கள் செலவு செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. வேறு எதுக்கும் கொடுக்கவே இல்லை. ஊழியத்துக்கு செலவு பண்ணுங்க இல்லைன்னு சொல்லலை. ஏமாறுவதற்கு கர்த்தர் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற காணிக்கையை நீங்கள் ஏமாறுவீர்களானால் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பாளி. ஏன்? உனக்குள்ள அந்த வரம் இருக்கணும். ஆண்டவர் உனக்கு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்துருக்கிறாரு. யாரையோ ஒருத்தனை ஏவி தான் கொண்டு அந்த பணத்தை கொடுத்துருக்கிறாரு. செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட செலவு பண்ணுங்கள், திருப்பியும் சொல்கிறேன். ஆனால் யாருக்காவது இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க கொடுக்குறேன், இடம் வாங்க கொடுக்குறேன், சர்ச்சுக்கு தான் இடம் வாங்க கொடுக்குறோம், கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஜெபம் பண்ணணும், இந்த ஆள்கிட்ட கொடுக்கலாமா, இந்த இடத்த வாங்கலாமா, அந்த இடத்த நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். அது பார்த்தா அப்புறம் பத்திரம் இல்லாத இடமாக இருக்கும். அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதுக்கு வேற ஒருத்தர் வருவான். அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்பி வாங்கினேங்க, அவங்க ஏமாற்றிட்டாங்க. ஏன்? உனக்குள்ள ஆவியை பக்கத்துலைகிற வரம் இல்லை. ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஏன்னா அதுவும் கஷ்டப்பட்டு தான் வருது. ஆத்மாவும் முக்கியம், உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பம் முக்கியம், உங்ககிட்ட கொடுத்துருக்கிற பணம் முக்கியம். இது எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி நம்மளை சுற்றிலும் நிறைய சர்பத்தின் குட்டிகள், விரியன் பாம்பு குட்டிகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. 1 2 தான் ஆட்டுக்குட்டி இருக்குது.
அந்த 1-2 ஆட்டுக்குட்டியோடு கூட ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு இந்த சர்பத்தின் குட்டியெல்லாம் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் முதல்ல அதை எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு தெரியவர்களாக இருக்கணும். இது முதலாவதாக ஆவியை பகுத்தறியதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஊழியக்காரர்களுக்கு பர்டிகுலராக. ரெண்டாவது இன்னொரு சம்பவம் இருக்குது, வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இது 2வது சம்பவம், நல்லா கவனிச்சுக்கொள்ளும். இது யாரை குறிக்குது? கள்ள தீர்க்கதரிசிகள். ஆனால் இது குறிப்பாக யாருக்கு? பர்டிகுலராக. போன விஷயம் பர்டிகுலராக ஊழியர்களுக்கு, இது பர்டிகுலராக விசுவாசிக்கு. அவங்க யார்? கள்ள தீர்க்கதரிசிகள். ஆனால் எப்படி இருப்பாங்க? அவங்க பார்க்கறதுக்கு ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவான். ஆட்டுத்தோல்னா என்ன? கிறிஸ்தவத்தை மேலே போர்த்திக்கிட்டு வருவான். ஊழியக்காரன் போர்வையில் வருவான். உனக்கு வந்துட்டு எதுக்காக வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய். பட்சிக்கிற ஓநாய்னா என்ன? ரத்தம் குடிக்கிறவன், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுக்க வரவன், உன்னை சாகடிக்க வரான், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போக வரான். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள், குறிப்பாக நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க, குறிப்பாக சபைக்கு தெரியாமல் ஊழியர்களை வீட்டில் ஏற்றுறவங்க, இவங்களை விசிட்டிங் பாஸ்டர்ஸ் நம்ம சொல்லலாம். வெளிநாட்டில் அப்படி ஒரு டேர்ம்ஸ் உண்டு, விசிட்டிங் பாஸ்டர்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழியர்களுக்கே தெரியாமல் வீட்டுக்கு போவாங்க, ஒவ்வொரு வீடாக போவாங்க, போய் அந்தந்த வீட்டில் போய் எதையாவது பட்சிக்கிறவங்க. இவங்களை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 10 விஷயத்தை வரிசையாக சொல்லுவாங்க. 10 விஷயத்தை வரிசையாக சொல்லுவாங்க. இப்படி சொல்ல 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 அந்த 10ல் 1-2 நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க அவங்கள முழுமையாக நம்ப தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு வேத வாக்காக மாறிடும். சபையில் சொல்கிறது கூட இவங்களுக்கு எடுபடாது. சபையில் ஊழியக்காரன் போதிக்கிறத கூட இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நேராக போய் அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கிட்ட, எங்கள் பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் பட்சிக்கிற ஓநாய். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த ஒரு ஊழியமும் சில முக்கியமான அடிப்படை தகுதிகளை கொண்டதாக இருக்கணும். நம்பர் 1, உன்னை இயேசு பக்கம் திருப்புறதாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட். உன்னை இயேசுவை தெரிவிக்கிறதாக இருக்கணும். இயேசு பக்கம் உன்னை திருப்பணும். இது நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஒரு சரியான ஊழியமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபைக்கு நேராக திருப்பணும். சபைக்கு நேராக திருப்பாமல் தனக்கு நேராக திருப்பிக்கிட்டு, தன் ஊழியத்துக்கு நேராக திருப்பிக்கிட்டு, உன்னை வச்சு யூஸ் பண்ண நினைக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. சில ஊழியர்கள், நான் நேரடியாகவே சொல்வேன், சில ஊழியர்கள் உங்களை சபை பக்கம் திருப்பறதே கிடையாது. அவர்கள் உங்களை தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். நீங்கள் பாருங்க, ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறான் பிலிப்பினுடைய சுபாவம், ஒரு எவாஞ்சலிஸ்டினுடைய சுபாவம். அவனுடைய வேலை என்ன? வரான், அவன் போதிக்கிறான், அந்த காந்தாக மந்திரிக்கு வேலையை முடிக்கிறான். முடித்தவொடனே அடுத்து அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? நேரடியாக அந்த காந்தாக மந்திரிக்கும் அவனுக்கும் நடுவில் தொடர்பு விட்டு போகுது. காணாமல் போயிட்டான். அதோடைய அர்த்தம் என்ன? இதுக்கப்புறம் அவன் சபைக்கு போயிடணும், சபையில் கொண்டு போய் சேர்த்துடணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? சபையில் கொண்டு போய் ஆத்மாவை சேர்க்கறதே கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டில் சபை செட்டப் உடைக்கப்பட்டது. அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருஷத்துக்கு இத்தனை தடவை வரணும்னு இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. ஓய்வு நாள் தோறும் கூடி வரணும்னு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. இப்போ ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சபை செட்டப்பை உருவாக்கியிருக்கிறார், மனவாட்டி சட்டம். சபைதான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் 5 வகையான ஊழியம். நல்லா கவனிச்சு பாருங்க. பவுலாக இருக்கட்டும், அல்லது பர்னபாவாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், அவர்கள் சபையை உருவாக்கி சபைக்குத்தான் போய் பிரசங்கம் பண்ணினார்கள், சபைக்குத்தான் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். எழுதப்பட்ட எல்லா நிருபங்களும் சபைக்கு எழுதப்பட்டது. ஆவியானவர் சபைக்குத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். இன்னைக்கு சபை செட்டப்பை உடைக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. சபையினுடைய செட்டப்பை உடைக்கிறது. இந்த ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் இருக்குதே, இதோடைய ஒரு பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உங்களை சபையை விட்டு பிரிக்கும். சபையை விட்டு பிரிக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது. அது பார்க்கறதுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ப்ராஃபஸி கூட சொல்லும்,
ஏன்னா அதுக்கு பேரே கள்ள தீர்க்கதரிசி. அதை சொல்கிறதுல 10ல் 2 நடக்கும், 8 நடக்கும். எங்க 10ல் 8 நடந்தால் அவர் தீர்க்கதரிசி கிடையாது. 10ல் 10 நடக்கணும், அவர் தான் தீர்க்கதரிசி. இன்றைக்கி நீங்கள் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. குறி சொல்லுகிறவர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? குறி சொல்லுகிறவன் 10 சொல்லுவான், 2 நடக்கும், 3 நடக்கும், 4 நடக்கும், 9 நடக்கும். ஆனால் 1 நடக்காது. நடக்கவில்லை என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அல்ல. ஆனால் தீர்க்கதரிசி என்றால் கர்த்தரிடத்தில் வந்தவன் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தையாகிலும் வார்த்தையின் உறுப்பாகிலும் உறுப்பின் ஒரு எழுத்தாகிலும் ஒழிந்து போகாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் உங்களை பட்சிக்க வருகிறார். இவங்க பண்ணுற முதல் வேலையே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை சபையை விட்டு பிரிப்பாங்க. தங்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள், தாங்கள் அவர்கள் தொடர்பிலே வைத்துக் கொள்வார்கள். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்ற மாதிரி உருவாக்கிடுவாங்க, மாயையை உருவாக்கிடுவாங்க. உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கிற ஆள் வந்தார்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. நீங்கள் அப்படி தான் நினச்சிப்பீங்க. நமக்கு எதாக இருந்தாலும் இவர் இருக்கிறார், இவருக்கு ஃபோன் பண்ணலாம், இவர் நமக்கு நல்ல நகவடிங்க. ஒரு ஆலோசனைக்கு ஒரு ஊழியக்காரனை கேட்கறது தவறே கிடையாது. அதே வேளையில் அந்த சபையை தவிர்த்து உனக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனை விடுத்து நீ ஒரு டிபெண்டபிளாக ஒரு ஆர்கனைசேஷனையோ அல்லது ஒரு சுவிசேஷகரையோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியோ நீ பிடித்து கொள்ளுகிறாய் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தப்பாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சபை கூடி வருவதில் தான் கர்த்தர் சொல்லியிருக்கு. நீங்கள் சபைக்கு போங்க, அங்கே உங்களுக்கு தேவையான தீர்க்கதரிசி சொல்லப்படும். சில நேரத்தில் சில ஆலோசனைகள் உங்களுக்கு தேவையா, ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியங்க இருக்காங்க, கேட்டுக்கோங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. அது இயல்பு. நம்ம இப்படி ஒரு இருக்குது, எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஓகே ரைட், ஒரு டவுட் இருக்குது, அது வேறு. இன்றைக்கி இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள், பட்சிக்கிற ஓநாய்கள், இவங்க உங்களை முதல்ல பிரிச்சுருவாங்க. ரெண்டாவது, இவங்க தேவனை விட்டு உங்களை பிரிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது நீங்கள் தேவனை விட்டு பிரித்தாங்கன்னு. எப்படி சொல்கிறீங்க? சபையை விட்டு பிரிக்கும் போது சபையை விட இவங்க முக்கியன்ற மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் அதனால தான் சபையை விட இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க. அதுக்கு 2-3 தீர்க்க தரிசனம் உதவும். அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? பைபிள் வார்த்தையை விட அவங்க வார்த்தைக்கு உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைப்பாங்க. நீங்கள் வேதத்தின் பக்கமே திருப்புறதை விட அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் இன்றைக்கி இது நடக்கும், இப்படி செய்யும், இப்படி பண்ணும், அதில் சிலது நடக்கவும் செய்யும். இதுதான் தேவனை விட்டு திருப்புதல். வேத வசனத்தை விட்டு ஜபத்தை விட்டு அவங்க பக்கம் திருப்புவாங்க. அவங்க ஜபத்துக்கு அவங்க கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன் செய்யுங்க, நான் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது செய்யுங்க, கரெக்டாக நடக்குமா நடக்காதா பாருங்கள். இல்லை, உங்களை தேவன் பக்கம் திருப்புறவன் தான் ஊழியக்காரன், தன் பக்கம் திருப்புறவன் ஊழியக்காரன் அல்ல. இங்கே தேவனுக்கு தான் வர்ஷிப், இங்கே ஊழியக்காரனுக்கு வர்ஷிப் கிடையாது, ஹீரோ வர்ஷிப் கிடையாது. அப்படி யார் சபையை விட்டு வெளியே திருப்பி தேவனை விட்டு தன் பக்கம் திருப்பி தான் இம்பார்ட்டன்ஸாக தன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைக்கிறானோ அவன்தான் அந்த கள்ள தீர்க்கதரிசி, அவன்தான் அந்த ஓநாய். கடைசி காலத்தில் நமக்கு சின்ன வயசுலேயே ஸ்கூலில் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மாடும் ஒன்றா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சிங்கம் எல்லா மாடும் ஒன்றா இருக்கும்போது ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அந்த சிங்கம் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா? 4 மாடையும் பிரிக்கும், தனித்தனியாக பிரிச்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடாக அடிக்கும். இவ்வளோதான். இந்த கதை தான் இந்த பட்சிக்கிற ஓநாய். இது என்ன பண்ணும் தெரியுமா? நேராக வரும்போது இங்கே ஆட்டு மந்தை 100 இருக்குது, 100க்குள்ளே போனால் 100 ஆடும் சேர்ந்து ஓநாயை க்ளோஸ் பண்ணிடும். அதனால் ஓனாய் என்ன பண்ண தெரியுமா? ஒரு ஆடை அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வரும். கூட்டிகிட்டு வரதுக்கு அது பண்ணுற வேலை என்ன தெரியுமா? ஆட்டுத்தொல்லை போர்த்திக்கும், அப்படியே வரும். சில ஆடுகளை மேய்த்தவர்களுக்கு தெரியும், மேய்ப்பவர்களுக்கு தெரியும். செம்மறி ஆடு பார்த்திங்கன்னு சொன்னால் கும்பலாக மேயும், வெள்ளாடு பார்த்திங்கன்னா தனியாக மேயும். இந்த வெள்ளாட்டை ஈஸியாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் தனியாக, ஏன்னா அது தனித்தனியாக தான் மேயும். ஆனால் ஒரு வெள்ளாட்டை வச்சுக்கிட்டு மொத்த செம்மறி ஆட்டை கூட்டு வந்துடும். காரணம், அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி எல்லா ஆடும் வரும், ஆனால் எல்லா வெள்ளாடும் ஒரு ஆட்டுக்கு பின்னாடி வராது. அப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஓனாய் என்ன பண்ணும்? அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வரும். தனியாக கூட்டிகிட்டு வந்து சபையை விட அவங்க முக்கியன்ற மாதிரி உனக்கு காட்டும். அவங்க ரொம்ப வேத அறிவு உள்ளவங்க மாதிரி காட்டும். அவங்கக்கிட்ட நிறைய ஞானம் இருக்கிற மாதிரி காட்டி தனக்குன்னு ஒரு டேட்டா பேஸை உருவாக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யும் தெரியுமா? உன்னை கடித்து கொதற தொடங்கும். அந்த கடித்து கொதறது தான் அது சொல்கிறத நீங்கள் செய்யணும். நான் சொல்கிறேன், இப்போ கர்த்தரை விட அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க, ஜபத்தை விட அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க. ஒரு நாள் வரும், வீட்டில் ஏற்றின இவர் நம்மை பட்சிக்கிறாருங்கிற அறிவு ஒன்று உங்களுக்கு வரும். ஆனால் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நிறைய காரியங்களை இழந்து போயிருப்பீர்கள். அப்படி வீட்டில் ஏற்றி தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பணத்தையும் அநேக காரியங்களையும் இழந்து போனவர்கள் அதிகம். அவங்க சொல்ல முடியாமல் இதில் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதிகமாக தங்கள் வீடுகளிலே ஊழியர்களை கொண்டு வந்து தங்க வைத்து
கணவனுக்கு தெரியாமல் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து, கணவன் மனைவிக்கு தெரியாமல் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து, ஏன்னா இது 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக பேசும். கணவன் மனைவியை பிரிச்சிரும், கணவனோட சேராதுன்னு சொல்லிடும். கர்த்தர் இணைத்ததை இது பிரிக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த அறிவே இருக்காது. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியை யூஸ் பண்ணோம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா, உனக்கு வரம் கிரியை செய்யணும்னா, கர்த்தர் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்தணும்னா நீங்கள் 2 பேர் சேரக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை தான் சொல்கிறேன். இது தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற சம்பவம், அநேக நாடுகளில் நடக்கிற சம்பவம். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இது பட்சிக்கிற ஓனாய் உன் வீட்டுக்குள்ளே இருந்து உன் வீட்டை க்ளோஸ் பண்ணிடும். நான் சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன், உன் கணவனுக்கு தெரியாத ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஊழியர்களோட தொடர்பு என்பது ஒன்று கிடையவே கிடையாது. எதாக இருந்தாலும் உன் கணவன்கிட்ட சொல்லிடுங்க. கணவர்களுக்கு சொல்கிறேன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படையாக இருக்கட்டும், உன் மனைவிக்கு தெரியட்டும், உன் மனைவியோடு கூட சேர்ந்து இருக்கட்டும். எப்போ உனக்கு தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் நீனு அந்த நடுவில் இருக்கிற ஓனாய்க்கு தெரிஞ்சிருச்சோ 2 பேரையும் பச்சித்துரும், 2 பேருடைய ரத்தத்தையும் குடிச்சிரும். இன்றைக்கி நிறைய பேருடைய ஆடுகள் இப்படித்தான் காணாமல் போச்சு. காணாமல் போய் பல காரியங்களை இழந்து போய் இன்றைக்கி ஆடுகள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக மந்தைகள் சிதறி போய் கடைசியில் ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஊழியர்களை விட எனக்கு ஆண்டவரே வேணாங்க, எனக்கு இந்த கிறிஸ்தவமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடறதற்கு ஏதுவான கல்லாய் மாறிப்போன எத்தனையோ ஓநாய்கள் இருக்கிறது. அன்பு விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வசனத்தை நேசிக்கிறவர்கள் இருக்கிறபடினால சொல்லுகிறேன், சபையை விட்டு பிரிக்கிற எந்த ஊழியமும் ஊழியம் அல்ல. தேவனை விட்டு தன் பக்கம் திருப்புகிற எந்த ஊழியனும் ஊழியக்காரனும் ஊழியமும் அல்ல, அது ஊழியக்காரனும் அல்ல. உன்னை ஒரு இடத்துல ஆவிக்குரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிற அதுதான் ஊழியம். ஒரு மெய்ப்பன் கையில் உன்னை ஒப்படைக்கணும். அவன் தான் தீர்க்கதரிசி, அவன் தான் எவாஞ்சலிஸ்ட். ஒரு மெய்ப்பன் கையில் ஒப்படைக்காமல் இந்த சபைக்கு போகணும்னு சொல்லாமல் தன் பக்கமே வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவனே பாஸ்டாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்க. அது அதை விட மோசமான ஓனாய், அழைப்பில்லாத ஓனாய். அது அழைப்பில்லாத மெய்ப்பன் ஒரு நாள் உடைய நடுத்தருவில் விட்டுட்டு போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அதனால தான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன், இவர்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிக முக்கியமாக இந்த பகுத்தறிகிற வரம் வேணும். அவனை கூப்பிடும் போதே தெரியணும், சபையை பிரிக்கிற மாதிரி சொல்கிறானா இவன் கண்டிப்பாக ஊழியனாக இருக்க முடியாது. ஒரு சபையில் பிரச்சனை இருக்குது, அந்த சபையில் இருக்க முடியல. எல்லா சபையிலையும் எல்லாராலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது சபையில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சபையில் பிரச்சனை இருக்குது, உன்னை அடுத்த ஆவிக்குரிய சபையில் சேர்க்குறவன் தான் சரியான ஊழியக்காரன். அப்படியா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையான நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு தன் பக்கத்தை தக்க வச்சுக்கிறான் பாருங்க. ஒரு சபை இல்லாதவன் அவன் கண்டிப்பாக தேவனிடத்தில் வந்தவன் அல்ல. உன்னை பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, சரி ஓகே, நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னொரு சபைக்கு போங்க. பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குதா, நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கா, இல்லை அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை தான், இங்கே போங்க, இங்கே தொடர்ந்து போங்க. அந்த ஊழியக்காரருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் இவரை பார்த்துக்கோங்க, இவங்க இந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க. அதுதான் நல்ல மெய்ப்பனுக்கு, நல்ல ஊழியனுக்கு அழகு. அவன்தான் மந்தையை காக்கிறவன். மற்றவங்க தன் பக்கம் இழுப்பி வச்சுக்கிறானே, அது மந்தையை தப்ப விடாத ஓனாய். இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு வசனம், எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிராளியானவன் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிங்கம் போல அப்படின்னு நம்ம சாதாரணமாக அந்த வசனத்தை சொல்லிட்டோம். முதல்ல வந்தது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, நீங்கள் முதல்ல வந்ததை பாருங்கள், பார்க்குறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துச்சு, உள்ள வலு சர்ப்பம். 2வது பார்க்குறதுக்கு ஆட்டு தோல் போத்தி இருந்துச்சு, உள்ள ஓனாய். இது கள்ள தீர்க்கதரிசி. இது 2வது விசுவாசிகளுக்கு. முதல்ல உள்ளது ஊழியக்காரனுக்கு. இப்போ இருக்கிறது யாருக்கு தெரியுமா, எல்லா ஆவிக்குரியவங்களுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஏன் இங்கே பிசாசு எப்படி இருக்கிறான்னா, பிசாசா வரல, அவன் நேரடியாக பிசாசா வரல. அவன் எப்படி வரான் தெரியுமா, சிங்கம் போல். சிங்கம் போல்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, உண்மையால சிங்கம் யாருன்னா இயேசு, யூத ராஜ சிங்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வருகிறார். அவர் தான் ஒரிஜினல் சிங்கம். அவர் சிங்கம் போல வரல,
யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் தான் ரியல். ஆனால் இப்போ இருக்கிறது யாரு? சிங்கம் போல. இது ரெண்டுத்துக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ்? சிங்கத்துக்கும் சிங்கம் போல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம். அதே வேளையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, ஆனால் யூதா கோத்திரத்து சிங்கம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய், ஆட்டை போல இருக்கிற சர்ப்பம். ஆனால் இங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, ஆனால் யூதா. அதோட அர்த்தம் என்ன? இவர் மற்றவனுக்காக பலியாகிறவர், ஆனால் அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன், எவரை பலியாக்கலான்னு வெயிட் பண்ணுறவன். இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரியுது. இது விசுவாசிக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் பக்கத்துலேயே இந்த சிங்கமும் சிங்கம் போல உள்ளதும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். இந்த ரெண்டும் உங்கள் பக்கத்தில் அப்படியே அங்கங்கே நின்றுக்கிட்டே இருக்கும். உங்கள் பக்கத்தில் ஒரு பக்கம் ஆண்டவர் நிற்கிறார், எதுக்காக? உங்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்காக. இன்னொரு பக்கம் பிசாசு நிற்கிறான், எதுக்காக? உங்களை விழுங்கிறதுக்காக. இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளதான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வேதத்தில் உள்ளதான ஒரு சம்பவத்திலிருந்து விளக்கினா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தானியேலை கொண்டு போய் சிங்கக்கெபியில் போடுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். தானியேலை சிங்கக்கெபியில் போட்ட உடனே நீங்கள் பாருங்கள், அந்த சிங்கத்தின் வாயை அவன் கட்டினான்னு இருக்கு. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்னு இருக்கு. இது ஒரு சிங்கம், இது அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. இது எதை குறிக்குது? எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? கவனிங்க. தானியேல் போடப்பட்டது பாபிலோனுடைய சிங்கம். நமக்கு தெரியும், பாபிலோன் என்பது ஒரு பிசாசினுடைய கூடாரம், அங்கே இருக்கிற சிங்கம். ஆனால் அந்த சிங்கத்துக்கிட்ட தானியேலை போடுறாங்க. தூதன் வந்துட்டான், ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறான்? சிங்கத்தை கொல்லலை, ஆனால் சிங்கத்தை ஒன்று செய்கிறான், கட்டி போட்டான். அதை கடிக்காதபடிக்கு, தானியேலை கடிக்காதபடிக்கு கட்டி போட்டான். அதுக்கு ஒரு பின்னாடி காரணம் இருக்குது, இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிசாசு ஆண்டவர் கொல்லலை, ஆனால் அவனை கட்டி போகிற அளவுக்கு நமக்கு வல்லமை கொடுத்துட்டு போயிருக்கிறார், அவ்வளோதான். அது அங்கே உயிரோடு தான் இருக்கும், ஆனால் அது சாகாது, ஆனால் அதை கட்டி மட்டும் போடுவார். அதே நேரத்தில் விசுவாசி அது ஒன்றும் பண்ணாது, விசுவாசி அங்கே தான் இருப்பான் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் விசுவாசி மேலே வந்துடுவான், கர்த்தர் உயர்த்திடுவார். அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. இது பாபிலோனிய சிங்கம், அதனால தான் கட்டி போட்டார். ஆனால் 1 ராஜாக்கள் 13 இருக்குது, இது இஸ்ரவேல் சிங்கம். இந்த இஸ்ரவேல் சிங்கத்தை யாரும் கட்டி போடவே இல்லை, அது நின்றுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அதோடைய அர்த்தம் என்ன? இந்த இடத்துல சிங்கம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிற இஸ்ரவேலோட சிங்கம். இந்த சிங்கம் இருக்கே, இது கொல்றதுக்காக வரல. இந்த சிங்கம் எதுக்கு வந்தது? நியாய தீர்ப்பு கொடுக்க வந்துச்சு. நியாய தீர்ப்பு யாருக்கு கொடுத்தது? கர்த்தரை விட்டு தூரம் போன தீர்க்கதரிசிக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அதோடைய நோக்கம் அந்த பிரேதத்தை செத்து போனதை சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அதோடைய வேலை அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறது மட்டும். அதே வேளையில் கழுதையின் கழுத்தை முறித்து போடவில்லை. அதோட அர்த்தம் என்ன? கழுதை என்பது முதற் பேரானது, கழுதை என்பது ப்ரீஷியஸ், கர்த்தருக்குரியது. அந்த கழுதையை பாதுகாக்குது, அது சாவ விடாமல் பார்த்துக்குச்சு. அது கொல்ல வரல, விசுவாசியை கொல்ல வரல, நியாய தீர்ப்பு கொடுக்க மட்டும்தான் வந்துச்சு. அந்த நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன் செத்து போனான், ஆனால் அதை சாப்பிட வரல. அதே நேரத்தில் பாபிலோன் சிங்கம் இருக்குது, அது எவனாக இருந்தாலும் சாப்பிடும். தானியேலுக்கு பதிலாக எவனை தூக்கி போட்டாலும், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சிங்கம். அடுத்து ஒருத்தனை தூக்கி போகிறாங்க, உடனே போய் வீட்டு சாப்பிடுது. இப்போ வாயை கட்டாமல் இருந்தால் தானியேலையும் சாப்பிடும். இதான் பிசாசுக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு சபைகளில் இந்த 2 விதமான சிங்கம் இருக்குது. ஒன்று எல்லாரையும் பட்சித்து கடித்து கொதறுகிற சிங்கம், இன்னொன்று நியாய தீர்ப்புக்கென்று கடினமாய் பேசுகிற சிங்கம். இது கொல்லாது. இது எதுக்கு நிற்குது? அந்த கழுதையின் கழுத்தை முறிச்சு போடாது. இந்த 2 டிஃபரன்ஸ். நீ கர்த்தருடைய சிங்கமா, நீ யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய பிள்ளை, சிங்கக்குட்டியான்னு உனக்கு தெரியணும். இல்லை பிசாசினுடைய ஆவியை உடையவனா? இன்னைக்கு சபைகளில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில் கூட இருக்கிறவனை கொல்ற அளவுக்கு, பட்சித்து போடுற அளவுக்கு சில சிங்கம் இருக்குது, பிசாசினுடைய சிங்கம் இருக்குது. இது பண்ணுற வேலை எப்படி இருக்கும் தெரியுமா?
அடுத்தவனை சாகடிக்கிறது. இது நான் சொல்கிறது கொல்றது இல்லை, பேச்சிலேயே சாவடிக்கும். அது கூட நிற்கவே முடியாது உங்களால். சில நேரத்தில் கர்த்தர் தானியேலை தூக்கி அது பக்கத்தில் போடுறார். ஆனால் ஒன்று செய்கிறார், வாயை மட்டும் கட்டி போடுறார். ஆனால் உண்மையான ஒரு ஊழியக்காரன் சபையில் பேசும்போது எல்லாரும் சாகணும்னு பேச மாட்டான், ஆனால் கடினமாக தான் பேசுவான். ஆனால் அந்த கடினத்துக்கு பின்னாடி ஒரு அன்பு இருக்கும். அந்த கழுதையின் கழுத்தை முறிச்சு போட்டக்கூடாது, அதுக்கு நியாய தீர்ப்பை பற்றி சொல்லணும், ஆனால் அதை பாதுகாக்கணும், அது உயிரோடு கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்து பேசும்போதெல்லாம் பாருங்கள் கடினமாக தான் பேசுவார். அவர் கடினத்துக்கு பின்னாடி இருக்கிறதான அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்கள கொல்லணும்னு கிடையாது, அவங்கள காப்பாற்றணும். எப்படியாவது அவனை காப்பாற்றணும், கடினமாக பேசியாவது அதை காப்பாற்றணும். ஆனால் சீஷர்களுடைய கடினம் எப்படி தெரியுமா? அவன் சொல்கிறான், வானத்திலேருந்து அக்கினியை இறக்குங்க. இயேசு சொல்கிறாரு, நான் வானத்திலேருந்து அக்கினியை இறக்க வந்தேன், நான் அதுக்கு தான் வந்தேன். ஆனால் இயேசு என்ன நினைக்கிறாரு? இந்த அக்கினி இறங்கி பட்சிக்கிறதுக்குள்ளே ஒரு கூட்டத்தை காப்பாற்றிடலாமே. இதுதான் இயேசுடைய அந்த சிங்கத்துடைய சுபாவம். இந்த சிங்கத்துடைய சுபாவம் என்ன தெரியுமா? வானத்திலேருந்து அக்கினி இறங்கி பட்சித்து போடும். கர்த்தர் உன் வாயில் வல்லமையை கொடுத்துருக்கிறார். எதுக்கு? ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு. உன் வாயிலேருந்து வர வார்த்தை அவனை கொல்லக்கூடாது, அவனை சாகடிக்கக்கூடாது. குறிப்பாக சொல்லுவேன், ஆண்டவர் அதிகமாக இடைபடுகிற மிக முக்கியமான விஷயம், உன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாது இருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா கேட்குது, நீ அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே, இயேசு கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறது. அதே வேளையில் அவன் சபிக்க தொடங்கும் போது அந்த அம்மா போயிடுச்சு. காரணம், இந்த வார்த்தை இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து வராது, இது ஆசீர்வதிக்கிற சிங்கம். இது கடினமாக தான் ஆனால் பேசும், முகதாட்சணியம் இல்லாமல் பேசும், கடினமாய் பேசும். ஆனால் கடினமாய் பேசினா கூட அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த ஆத்மாவை மீட்டெடுப்பது. சில நேரத்தில் சபைகளில் கடினமாக பேசும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அவர் ஏன் இவ்வளோ கடினமாக பேசுகிறாரு? நோக்கம் என்ன தெரியுமா? சபை உடைய வேண்டும் என்பதல்ல, சபை சீர் பொருந்த வேண்டும் என்பதற்காக. சில ஊழியர்கள் சபையில் கடினமாய் நடந்து கொள்ளும் போது விசுவாசிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த சபையில் நல்ல தரித்திருக்கிற விசுவாசிக்கு தெரியும், என் ஊழியன் என்னை கடிந்து கொள்ளுகிறான், குட்டுகிறான். காரணம், அவன் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு நல்லது, எனக்கு அபிஷேகம், அது என்னை காப்பாற்றும். பின்னாடி வரப்போகிற பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுவதுக்கு தான் என் ஊழியக்காரன் என்கிட்ட கடினமாக நடந்துக்கிறான்னு தோணும். அதே வேளையில் சில ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள். ஆண்டவர் உன்னை அப்படி ஆக்கிடுவார், இப்படி ஆக்கிடுவார், பாரு நீ என்னை பேசிட்டியா, உன் குடும்பம் எப்படி ஆகுது பாரு. இல்லைங்க, நாம் விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சிங்கம் அல்ல. நாம் நியாயத்தீர்ப்பான காரியங்களை சொல்லணும், இப்படி போனால் இப்படியெல்லாம் நடக்கணும்னு. ஆனால் மோட்டிவ் என்னவாக இருக்கணும் தெரியுமா? அவனை காப்பாற்றுறதாக இருக்கட்டும். நினிவே ஜனங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு யோனாவை அனுப்பினாரு. எதுக்கு அனுப்பினார்? அவன் யோனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், நம்ம மூலமா சொல்லி இவங்களெல்லாம் அழிக்க போகிறாருன்னு. இல்லைப்பா, நான் உன்னை அனுப்புறதே காப்பாற்றுறதுக்கு தான். நான் தான் சொல்கிறேன் அவங்க செத்து போக போகிறாங்க. எதுக்கு? நான் செத்து போவாங்கன்னு சொல்கிறதுக்கும் நீ செத்து போவாங்கன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இயேசு செத்து போவாங்கன்னு சொல்கிறது எதுக்கு காரணம் தெரியுமா? நீங்கள் அழிய போகிறீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவனை காப்பாற்றுவதற்கு. ஆனால் யோனா எதுக்கு தெரியுமா? நீங்களாம் சாக போகிறீங்க, இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் சாக போகிறீங்க, கர்த்தர் சொன்னார். ஆமாம், ஆனால் யோனா என்ன எதிர்பார்க்குறா? இவங்க செத்துருவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? இவங்க மீட்கப்படுவாங்க. டிஃபரன்ஸ், ரெண்டு சிங்கத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பிசாசு எப்போவுமே உன்னை கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். இந்த ஆவியை பகுத்தறிகிறதா உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள்கிட்ட வரவன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கடினமாக பேசுகிறானா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்காக பேசுகிறானா? சிலர் தேன் தடவன மாதிரி பேசுவாங்க, ஆனால் விழுங்குவாங்க, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை காணாமல் பண்ணிடுவாங்க. பல நேரத்தில் நீங்கள் சிங்கத்தை விட யாரை நம்புறீங்க தெரியுமா? வாய் கட்டப்பட்ட அப்படி அமைதியாக இருக்க சிங்கம். நீங்கள் நினைப்பீங்க, பாரு அந்த சிங்கம் எவ்வளோ நல்லா இருக்குது. இல்லை, அதை வாய் கட்டி போட்டிருக்கார் ஆண்டவர், திறந்துச்சு ஒன்று முழுங்கிடும். பல நேரங்களில் நீ கர்த்தரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறாய். உன் பக்கத்தில் இருக்கிற சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டு இருக்கிறார். அதனால தான் நீ காப்பாற்றப்பட்ட. கர்த்தர் மட்டும் அந்த வாயை திறந்து விட்டார்னா விழுங்கி இருக்கும். உனக்கு யார் கடினமாக தெரியுதா தெரியுமா? உன் சபையினுடைய ஊழியன் கடினமாக நடத்தும் போது. இதனால் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நிறைய ஊழியர்கள் வழி விலகி போயிட்டாங்க. வழி விலகி எப்படி போயிட்டாங்க? கடினமாக பேசி. நான் ஒரு ஊழியர் இடத்துல சில வருஷங்களுக்கு முன்பாக பேசினேன். மிகவும் கடினமாய் பேசக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் அவரிடத்துல தகப்பனுடைய இருதயம் உண்டு. அவர் கடினமாய் பேசின நாட்களில் ஒருத்தர் கூட அவரை விட்டு போகவே இல்லை. அவர் சபையிலிருந்து தரித்திருந்தார்கள். அந்த கடினத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பேசும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப கோவப்படுறாரு அப்படிம்பாங்க. ஆனால்
அந்த ஆவியில் அவர்கள் உணர்வார்கள், அவர் கோவப்படுறது நல்லது தான், பின்ன இந்த சபைக்கு இப்படி இருந்தால் தான் முடியும், இல்லைனா இவெல்லாம் மோசமானவங்க, ஜனங்க பேசிக்கிட்டு போகிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் சில வருஷங்கள் கழித்து அதே ஊழியரோடு கூட பேசும்போது அவர் சொன்னார், நான் கடினமாக பேசுறதை நிறுத்திட்டேன் தம்பி அப்படின்னார். நான் கேட்டேன், ஏங்க நிறுத்திட்டீங்க? நாங்கள்லாம் இன்றைக்கி இப்படி பேசுகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், நாங்கள் தான் சத்தியத்தில் வைராகியமாக வரத்துக்கு உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்தோம், ஏன் நிறுத்திட்டீங்க? அப்போ அவர் சொன்னார், ஜனங்க அப்படி பேசும்போது பிரிஞ்சு போயிடுறாங்கப்பா, அவங்க கடினமாக பேசும்போது அவங்க சத்தியத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு? அப்போ அவருக்கு ஜனங்களுடைய ஆத்மாவை விட தன் சபையில் நிறைய ஜனங்கள் இருக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஆத்மா மேலே ஆசை இருக்கிறவன் க்ரௌடு மேலே ஆசைப்பட மாட்டான். 10 இருந்தாலும் 10 பரலோகத்துக்கு போங்கய்யா, என்கிட்ட 25 இருந்தாலும் 25 பரலோகத்துக்கு போகும். என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு எத்தனை ஆத்மா உங்கள்கிட்ட இருக்குன்னு ஆண்டவர் கேட்கவே மாட்டார், எவ்வளோ பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு தான் கேட்பார். அப்போ நான் யார்? நான் கடிப்பேன் ஆனால் காயப்படாது, நான் கடிந்து கொண்டு பேசுவேன் காயப்படாது, அது மீட்கப்படும். சில நேரங்களில் பூனை தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாயில் கவ்விக்கிட்டு வரும், ஆனால் பூனை குட்டி கத்தவே கத்தாது தெரியுமா? பல்லில் தான் கடிச்சு தூக்கிட்டு வரும், ஆனால் கத்தாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பூனை கடிக்கிற அந்த அளவு அந்த பூனைக்கு தெரியும், இதுக்கு மேலே கடித்தாதான் என் குட்டிக்கு வலிக்கும், ஆனால் நான் கடிக்கிறது அதை காப்பாற்றி இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல இருந்தால் இந்த குட்டியை எறும்போ வேறு ஏதோ கடிச்சு கொண்டுடும், அதுக்கு பதிலாக சேஃபான இடத்துக்கு தூக்கிட்டு போகிறேன். அப்போ நான் கடிச்சு தூக்கிட்டு போகிறது என் குட்டிக்கு தெரியும், தாய் என்னை காப்பாற்றுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறா, அவள் என்னை கொல்ல கூட்டிகிட்டு போகல, எங்கள் அம்மா கடிக்கிற அந்த கடியிலே எனக்கு தெரியுது அவள் என்னை காப்பாற்ற கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி. அதே நேரத்தில் ஒரு நாய் வந்து பூனையை கடிக்கும் போது அந்த பூனைக்கு தெரியும், இவன் என்னை கொல்ல பார்க்குறான், இந்த நாய் என்னை கொல்றதுக்காக தான் கடிக்க வந்திருக்குது. இப்போ என் தாய் கவுன கவுக்கும் நாய் கவுன கவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் உண்மைப்பன் உன்னை கடிந்து கொள்வதற்கும் ஒரு சிலர் வந்து உன்னை கடிந்து கொள்வதற்கும் உள்ளதான வித்தியாசம். சிலர் சபையை தூர்த்து போடும்படி கடிந்து கொள்ளுகிறார்கள், சிலர் சபையை கட்டும்படி கடிந்து கொள்ளுகிறார்கள். 2 சிங்கமும் இருக்கு, ஒன்று சிங்கம் இன்னொன்று சிங்கம் போல. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இந்த 2 பேரை புரிஞ்சிக்கிற அளவு உனக்கு இருக்கணும், அதுதான் ஆவியை பகுத்தறிகிற வரம். 2ம் பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம் வராரு, ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அவன் வரான், எப்படி இருக்கிறான்? ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறான், உள்ள சர்ப்பம். இந்த பகுத்தறிகிற வரம் இருந்தால் மட்டும்தான் கடைசி காலத்தில் நீயும் சரி, உன் குடும்பமும் சரி, உன் சபையும் சரி பாதுகாக்கப்படுவீர்கள். இல்லை என்று சொன்னால் சிங்கம் உங்களை பட்சித்து போடும். உன் வீட்டுக்குள்ள பைபிளோட நுழையிற எல்லாருமே சிங்கம் அல்ல, சிங்கம் போல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, உனக்கு ஆறுதலாக இருக்கும், ஆனால் ஒரு நாள் உன்னை கடிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆனால் ஒரு சிலர் உன் காணிக்கைக்காகவோ நீ கொடுக்கிறதான சில பரிசுகளுக்காகவோ பேச மாட்டாங்க. உள்ளது உள்ளது, இதுதான் சத்தியம், யார் பண்ணாலும் இதுதான் சத்தியம். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே சத்தியம்தான். என் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற கூலி தொழிலாளிக்கும் பெரிய முதலாளிக்கும் ஒரே சத்தியம்தான். என் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே சத்தியம்தான். என் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஒரே சத்தியம்தான். படித்தவனை பார்த்தா என் வார்த்தை அப்படி மைல்டாக மாறுது, படிக்காதவனை பார்த்தா கோபம் வருதுன்னா நான் சிங்கம் போல மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம், சிங்கம் இல்லை, பிசாசு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பணக்காரனை பார்த்த உடனே என் வாய்ஸில் ஒரு சாஃப்ட்னஸ் வருது, என் முதுகு கொஞ்சம் குனிய தொடங்குது, என் கரம் கொஞ்சம் தாழ தொடங்குது, என் கண்கள் கொஞ்சம் பணிய தொடங்குதுன்னா நீ சிங்கம் போல மாறிக்கிட்டு இருக்க, பிசாசை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உன் பார்வை ஆகாப்பா பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும், பாகால் தீர்க்கதரிசியை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும். நீ சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போனாலும் சரி, எலியாவின் பார்வை ஒரே பார்வை தான், மாற்றுக்கருத்து கிடையாது. ஆகாப்பை பார்த்த உடனே வேற மாதிரி பார்வை, சாரிபாத் அந்த அம்மா வீட்டில் ஒரே ஒரு அப்பம் தான் இருக்குது, ஒன்றும் இல்லாத வீட்டுக்குள்ளே ஆண்டவர் அனுப்பிட்டார், ஒன்றுமே இல்லையா உன் வீட்டில்னு கேட்கக்கூடிய ஏளனமான வார்த்தை கிடையாது. ஆகாப்பை பார்த்த உடனே அப்படி அமைதியாகிறது கிடையாது. ஆகாப்புக்கு முன்னாடி இருக்கிறத விட சாரிபாத்துக்கிட்ட அவன் இன்னும் அன்பாக இருந்தான். அதுதான் சிங்கத்துக்கும் சிங்கம் போலக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்குதா? இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசி காலத்தில் சபைகளை மோசம் போக்கும்படி எவனை விழுங்கலாமோ என்று தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். சபை கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு வந்துருச்சு, ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு. இப்போ தான் சபைக்கு அதிக போராட்டம் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கடைசியாக மேட்ச் முடியும் போது பரபரப்பு அதிகமாக இருக்கும். யார் ஜெயிக்கணும்னு விட்டு கொடுக்காம போராடுவாங்க. கடைசி ரவுண்டு பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் பாருங்க. காரணம், அந்த ஒரு நிமிஷம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசாசுக்கு தெரியும் கொஞ்ச காலமே இருக்குன்னு, அதை விட நமக்கு தெரியணும் கொஞ்ச காலமே இருக்குது. நமக்கு வாடாத ஜீவ கிரீடம் வந்துக்கிட்டு இருக்குது.
நரகத்துக்கு போகிறவனே இவ்வளவு ஆக்டிவாக வேலை பார்க்கும்போது நம்ம இன்னும் ஆக்டிவாக வேலை பார்க்கணும். அவன் எவனை விழுங்கலாமன்னு பார்க்குறான். நாம் எப்படி இருக்கும் தெரியுமா? சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் ஒரு ஆட்டையாவது ஜீவனை கொடுத்தா அதை நான் காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்துருவேன். எங்கள் சிங்கம் வந்துக்கிட்டு இருக்குது, எங்கள் ஆண்டவர் வந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கடைசி காலத்தில் சபைக்கு ரொம்ப அவசியம். இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, தியானிங்க, வசனத்தை நல்லா தியானிங்க, தேவனை நம்புங்க, ஆவியில் நிரம்புங்க, ஜபத்தில் தரித்திருங்க, ஊழியக்காரனை தேவைக்கு பயன்படுத்துங்க. அவ்வளோதான். ஊழியக்காரன் தேவன் அல்ல, ஊழியக்காரன் வசனத்துக்கு மாற்று அல்ல, ஊழியக்காரன் உங்களுக்கு உதவி செய்கிறவன், அவ்வளோதான். அந்த லெவலில் நிறுத்திடுங்க, அது உங்களுக்கு போதும். நம்ம ஜெபிக்க போகிறோம், தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே தேவ ஆவியானவரால் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக மாறட்டும் தகப்பனே. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆடுகளில் ஒன்று கூட ஓநாய்கள் கையிலே சிக்கி விடாதபடிக்கு, எங்கள் ஆடுகளில் ஒன்று கூட சிங்கத்தின் போல இருக்கிற பிசாசின் கையில் சிக்கி விடாதபடிக்கு, எங்கள் ஆடுகள் ஒன்று கூட சர்ப்பத்தின் கையில் சிக்கி விடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளை, ஊழியத்தை முற்றுமுடிய உண்மையும் உத்தமமாய் செய்து முடிவு பரியந்தம் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்கப்பா ஆண்டவரே. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் இது போன்ற ஆண்டவரே பிசாசின் கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நீங்கள் தான்ப்பா காவல் காக்கிறவர், நீங்கள் தான் அவங்கள பாதுகாத்துக் கொள்ள முடியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.